வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் புலாவ். ஆமாங்க, ஒரு அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். இதோட நம்ம காரசாரமாக ஏதாவது ஒரு சிப்ஸோ வாழைக்காய் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா அருமையான டேஸ்ட் இருக்கும். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இது. ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுறலாம். ஒரு சுவையான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடு ஏறினதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை இதில் சேர்த்து இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதோட இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணி எடுத்துக்கிறணும். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வந்து பொரியக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கிறணும். பொன்னிறமாக வதங்குச்சுன்னா புலாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால நம்ம பொன்னிறமாக வந்து வெங்காயத்தை வந்து வதக்கக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கேரட்டை, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் 1 கப் அளவு வந்து பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பட்டாணியை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கிடலாம். இப்போது காய்கள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வதக்கும் போதே ஒரு 25% வந்து காய்கறியெல்லாம் வந்து குக் ஆகிடும். அதோட இந்த காய்கறி தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், புதினா ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் இதோட இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி 1 கப் அளவு அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கு. இதை 2 தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. எல்லா கூடயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 கப் அளவு ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க. விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ண போகிறோம். அதோட ஏர் ப்ரெஷர்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டான உதிரியான
புலாவ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், சாதம் நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, குழையாமல் வந்திருக்கு. இது ரொம்ப பிரட்டாமல் மெதுவாக அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே எடுத்து விடுங்க. சுவையான, அருமையான, டேஸ்டான புலாவ் தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.